Hi all, in the video la 7th standard English term 3 unit 1 supplementary Sindbad my first voyage supplementary oda book back exercise paakalam. Turn to the page 99. Match the following. Column A, column B. First Green Island. Green Island la avanga enna paathaanga adu related ah paathona huge fish. Green Island la huge fish. Then Mirjan yaru the king. Sindbad the sailor அவர் யாரு voyager ஒரு கடல் பயணம் மேற்கொள்பவர். Sindbad the porter யாரு poor listener ஒரு ஏழை அவங்க சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. Slavesலாம் எங்க இருந்தாங்க அந்த ஐலாண்ட்ல? In the cave is the answer. Then turn to the page 100. B. Choose the correct option from the ones. First one, Sindbad decided to sail to the dash Persian Gulf, Mexican Gulf with some goods. Persian Gulf is the answer. Then second one, he was being tossed by powerful waves and was thrown on a. ஸோ அந்த கடலில் வந்து ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு பெரிய அலை வந்து அவரை எங்கே தூக்கி போட்டது? ஐலாண்டில், ஒரு தீவில். அண்ட் ஐலாண்ட். Then the men in the cave were all dash minister slave. அந்த கேவ்ல கொகையில இருந்தவங்கலாம் யாரு? slaves. அந்த அரசரோட slaves. Then the king was a dash noble and kind, mean and cruel person. அவர் நல்லா பணிவா இருந்தார் இல்லையா, noble and kind. Noble and kind. Fifth one, the king gave many valuable என்ன கொடுத்தாரு? Gifts to Sindbad. Next, C. Read the passage and answer the questions given below. One day, when I was standing on the port, I saw a ship approaching the port. நான் ஒரு நாள் வந்து அந்த துறைமுகத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஷிப் வந்து அந்த துறைமுகத்துக்கு வரதை அவர் பார்த்தாரு. It was the same ship which had sailed further after leaving me behind. அது எதுனா, அந்த ஷிப்பு அவரை வந்து விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த இது அனிமலை பார்த்துட்டு அதே இவர் ட்ராவல் பண்ணி வந்து அதே ஷிப் தான். ஸ்ட்ரகிளிங் இன் த சி, அவர் அந்த கடலில் போராடிட்டு இருக்கும் போது போனாங்க இல்லையா, அந்த ஷிப் தான். When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. அந்த கேப்டன், ஷிப்போட கேப்டன் இவரை பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். ஓ, சிந்த்பாத் வந்து உயிரோட தான் இருக்காங்களா, டு ஃபைண்ட் மீ அலைவ் அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோடு இருந்தார். He and the other crew members hugged me with happiness. அந்த கேப்டனும் அந்த ஷிப்பில் இருக்கிறாங்க இல்லையா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஹக் கொடுத்தாங்க, இவரை கட்டி அணைச்சி ஓகே நீ உயிரோட இருக்கேன்ற ஒரு சந்தோஷம். The captain handed over my goods to me which had left on the ship. அவர் ஷிப்பில் வந்து அவரோட திங்ஸ் இருக்கும் இல்லையா, கூட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஏன்னா இவங்க வந்து அந்த கூட்ஸ் செல் பண்ணுறதுக்கு தானே போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வழியில் அந்த ஐலாண்டில் இறங்கினாங்க. ஸோ அந்த கூட்ஸை வந்து சிந்த்பாத் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ கொஷின், where was he standing? எங்க நின்னுட்டு இருக்காரு? He was standing on the port. He was. Then what did he see? அவர் என்ன பார்த்தாரு? He saw a ship approaching the port. அந்த சைடா ஒரு ஷிப்பு இந்த போர்ட்டுக்கு வரதை பார்த்தாரு. Whom did he met on the ship and why was the person surprised? யாரை பார்த்தாரு, அந்த பர்சன் ஏன் சர்ப்ரைஸ் ஆனாங்க? அவர் யாரை மீட் பண்ணாரு? கேப்டன், ஷிப் ஆஃப் த கேப்டன், அந்த கேப்டனை மீட் பண்ணாரு. ஏன் வந்து அவர் சர்ப்ரைஸ் ஆனார்னா, ஓ சிந்த்பாத் உயிரோட தான் இருக்காங்களா, ஏன்னா கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க. ஸோ சர்ப்ரைஸ் டு ஃபைண்ட் ஹிம் அலைவ். Fourth one, what did he get back from the captain? கேப்டன் கிட்ட இருந்து அவர் என்ன வாங்கினாரு? அவரோட கூட்ஸ் அந்த ஷிப்பில் விட்டுட்டார் இல்லையா, அந்த கூட்ஸை அவர் வாங்கிட்டாரு. Get back his goods from him, from the captain. Where was he standing? He was standing on the port. Second, what did he see? He saw a ship approaching the port. Third one, whom did he meet on the ship and why was the person surprised? He met the captain on the ship. The person was surprised to find him alive. Fourth question, what did he get back from the captain? He got back his goods from the captain. D. Rearrange the following sentences in the correct order. First வந்து என்ன வரும்? My father was a rich merchant. ஒரு பெரிய வியாபாரி இல்லையா. நெக்ஸ்ட் வந்து அவர் குரூப் ஒரு தன்னோட இது வந்து கூட்ஸை பொருட்களை விற்கிறதுக்காக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு
I was being tossed by the frequent power waves. அந்த ஒரு அலையினால் அவர் வந்து நல்லா அப்படியே தூக்கி அடிக்கப்பட்டார். I narrated my tale of sufferings and hardships to the king. அந்த கடல்லேருந்து எப்படி வந்தாருன்னு அந்த கிங்கு கிட்ட தன்னுடைய ஸ்டோரியை சொல்கிறாரு இல்லையா. 4th sentence. Then I long to go back home. தன்னோட வீட்டுக்கு போகணும், பாக்தாடுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாரு. நெக்ஸ்ட், I saw the same ship approaching the port. அந்த போர்ட் துறைமுகத்துக்கு அதே ஷிப் வரதை பார்த்தாரு. சிந்த்பாத் completed the tale of his voyage. தன்னோட கடற்பயணத்தை அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிட்டாரு. ஸோ he presented the purse full of gold coins. 8-1. அதாவது அந்த ஸ்டோரி முடித்த உடனே அந்த ஏழை சிந்துபாத் கிட்ட ஒரு பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின் கொடுத்தாங்க இல்லையா. ரீஅரேஞ்ச் த செக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 5th one எழுதணும், தென் செகண்ட், தென் தேர்ட். Question number 1. Describe the island that the ships cruised. The answer is, one day they were on board. They saw a beautiful small green island. Just to have some fun, they all got down on it. As soon as they lit the fire for cooking, they got a jerk. The island was trembling. It was not an island. It was the back of a huge animal. It got disturbed when the fire was lit on his back. Second question. Did Sindbad the porter enjoy his meeting with Sindbad the sailor? Why? The answer is yes. Sindbad the porter enjoyed his meeting with Sindbad the sailor. He was listening to the amazing tale of Sindbad with all wonder. The rich Sindbad bade him goodbye and asked him to come the next day to hear the tale of his new voyage. He presented him a purse full of gold coins. The unexpected riches overjoyed Sindbad the porter. He thanked him and went home. Then turn to the page 103. Step to success இருக்கு இல்லையா. Set of words are given below. Categorize it under the appropriate columns. Crew. க்ரியூனா எதில் வரும், அதாவது இங்கே வந்து காலம் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் ரிலேட்டட் வேர்ட்ஸ், ஹார்பர் ஷிப் இது. ஸோ ஏர்போர்ட் அப்படின்னும் போது இந்த ஃப்ளைட்டு அதெல்லாம் இல்லையா. ஸோ ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஹார்பர். க்ரூன்றது ஹார்பர், அந்த ஷிப்பில் வந்து குரூப் ஆஃப் அந்த மாலுமி செயிலர்ஸ்ன்னுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் எதில் சொல்லுவோம், ரயில்வே ஸ்டேஷனில் கம்பார்ட்மெண்ட். தென் இன்ஜின் டிரைவரும் எங்கே, ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்ஜின் டிரைவர். ஹெல்ம்ஸ்மேன் வந்து ஹார்பரில் வரும். ஹெல்ம்ஸ்மேன் அவர் வந்து ஒரு ஷிப்போட தலைவன்னு சொல்லுவோம். போர்ட்டர் வந்து சுமை தூக்குபவர், அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பார் இல்லையா, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. டிடிஇ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் வரும். டிடிஇனா ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் ரயில்வே ஸ்டேஷனில் வரும். அடுத்து ஆங்கர்ன்றது ஹார்பரில் வரும். அது வந்து ஒரு கருவி, அந்த ஷிப்பை வந்து ஆங்கர். அடுத்து கேப்டன், ஷிப்பில் தான் நம்ம கேப்டன்னு சொல்லுவோம், கேப்டன். தென் பிளாட்ஃபார்ம் எங்கே சொல்லுவோம், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வீசா வந்து ஏர்போர்ட், அதாவது ஃப்ளைட்டில். நெக்ஸ்ட்டு பைலட், பிளெயினை ஓட்டுறவங்க பைலட். தென் பாஸ்போர்ட் எங்கே கேட்பாங்க, ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட் வேணும். டெக்குன்னா என்ன, அதாவது இந்த ஹார்பரில் வந்து தரையாக இருக்கும் இல்லையா, ஃப்ளோரு, அதுக்கு தான் டெக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏர் ஹோஸ்டஸ், ஏர்போர்ட்டில் ஏர் ஹோஸ்டஸ். தென் காக்பிட், ஏர்போர்ட். காக்பிட்டுன்றது இந்த விமான ஓட்டிங்கெல்லாம் வந்து உட்கார சீட் தான் வந்து காக்பிட்டுன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.